அனைவருக்கும் வணக்கம். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிபிஐ வழங்கிய நீதிமன்றம் வழங்கிய தண்டனைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வருத்தத்தை தெரிவித்துள்ளேன். அதுக்கு குற்றவாளிக்கு ஆதரவாக அல்ல, குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிப்பார்கள் என்று நீதிபதி ஸ்தானத்திலிருந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை. இதில் ஒன்றை தான் நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், அவர்களுக்கு 3 வேளை உணவு, சுண்டல், காபி, சாப்பாடு, வாரத்திற்கு நான்வெஜ், இப்படி அவர்கள் சாகும் வரையில் நிம்மதியாக சாக வேண்டும் என்பது தான் இந்திய சிறைச்சாலைகள் இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மரண தண்டனை பிரிவு, கொலை குற்றம் 302, அதைவிட கொடிய தண்டனை இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியிருந்தால் நிச்சயம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இவர்களுக்கு வரிப்பணம், அதாவது இவர்களுக்கு உணவளிப்பதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. இந்த குற்றவாளிகளுக்கு வீட்டு வரி, குழாய் வரி, சொத்து வரி, ஜிஎஸ்டி, வாட்டு, இப்படிப்பட்ட அதாவது ஆஞ்சியோ பேஷண்ட் ஆகிய எங்களை போன்றவர்களுக்கு மருந்துகளில் பெறப்படும் ஜிஎஸ்டியும் இவர்களுக்கு உணவு அளிக்க பயன்படுகிறது என்பதை நினைக்கும் பொழுது தான் வேதனையாக இருக்கிறது. எனவே பாலியல் குற்றத்திலே குற்றவாளி இப்படிப்பட்ட பெரிய குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதால் அவர்களுக்கு மரண தண்டனை தான் விதிக்க வேண்டுமே தவிர ஆயுள் தண்டனைகளை சிறைச்சாலை சாகும் வரை சிறைச்சாலையில் அவர்களுக்கு உணவு, மருந்து, வசதி அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இந்திய அரசுக்கும் இந்திய அரசியல் சட்டத்திற்கும் இருக்கக்கூடாது என்பது தமிழக மக்களில் ஒருவராக நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிக நிதி உதவி வழங்கிய தமிழக அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவியை விட அவர்களை தண்டனை அளித்திருந்தால் நிச்சயம் நன்றாக இருக்கும். அது மாநில அரசினிடம் இல்லை என்பது நன்றாக தெரியும். எனவே இனிவரும் காலங்களாவது சட்ட திருத்தங்கள்பட்டு இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.